யாரு கேவலமான பேச்சு வாங்குறா உயர்ந்துகிட்டே இருக்கான். இதுதான் இயற்கை வந்து சமமா செய்யுது. அதனால யாரையுமே ஏளனமா பாக்குறீங்க. நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். நான் வந்து நடிகர் விஜய் இருக்காருல்ல, நான் ஒரு அஜித் ஃபேன். இந்த ஞானம்னா வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி விஜயை கேவலமா பேசுறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. கேவலமா மீன்ஸ் அவ்வளவு ட்ரோல் பண்ணிருக்கேன். ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் அவ்வளவு ட்ரோல் பண்ணிருக்கேன். ஆனா என் பொண்ணு பெரிய விஜய் ஃபேன். அது எங்க வந்து எனக்கு நின்னுச்சு தெரியுங்களா? என் பொண்ணு விஜயை பார்த்தே அவனு சொல்லி சாப்பிடாம அடம் பிடிக்கிறான். பீஸ்ட் படம் வந்து விஜய் ஃபேன்ஸ் பார்த்தோட என் பொண்ணு அதிகமா பார்த்தா. நான் எவ்வளவுக்குள்ள விஜயை ட்ரோல் பண்ணணும் அவ்வளவுக்குள்ள நான் விஜயை கான்டாக்ட் பண்ணி என் பொண்ணு உங்களை பாக்கணுன்ற அளவுக்கு போய் நின்னேன். சோ யாரை நீங்க கேவலப்படுத்துறீங்களோ அவங்க முன்னாடி போய் காண உங்களை நிக்க வைக்கும். இதுதான். அதனால எல்லாருமே சமமா பாத்துட்டீங்கன்னா நீங்க பக்தி இருக்கு இல்ல சாமி கும்பிடுறீங்க இல்லன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். ஓகே சார். பக்தியும் கும்பிட்டுட்டு சாமியும் போட்டு நீங்க மத்தவங்களை கேவலமா பார்த்து கேவலம் நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லது நடக்காது. ரொம்ப இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்து எதிர்கட்சி கட்சி தலைவர் வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க. பாத்துறீங்களா? பொது வெளியில பேசக்கூடாத பேச்சுலாம் பேசுவாங்க. ஆனா நீங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்த யாரு கேவலமா பேசுவாங்க அவர் அந்த கட்சியில போய் சேர்ந்து யாரு கேவலமா பேசுவாரோ அவரு காலில போய் விழுந்து அவர்கிட்ட போய் பதவி வாங்குற அளவுக்கு மாத்தோம். இதுதான் இயற்கையோட. இதை வந்து நீங்க கடவுள் பண்றாருன்னு நினைச்சாலும் சரி, இயற்கை பண்ணு நினைச்சாலும் சரி, கர்மா பண்ணு நினைச்சாலும் சரி, ஆனா இதுதான் நடந்துட்டு இருக்கு.